ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் ஓல்டு கண்ட்ரி பம்ப்கின் டு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோடு இதுதான் உண்மையிலேயே தரமாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சீசன் 1 இந்த இடத்துல முடிக்கிறதுனால இந்த சீசன் 1க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றதையும் கூடவே கமெண்ட்டில் எந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் பம்ப்கின் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக அதுவும் வந்துடும். முடிஞ்சளவுக்கு அதிகம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க, அஸ்லாமத்தோட கதை உள்ள போலாமா? இப்போ பார்த்தா மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கேன். ஹீரோவும் நீ எதுக்காக உன்னுடைய சக நண்பர்களையே கொன்ன? எனக்கு அவங்கள கொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் வேற வழியும் இல்லை. இப்போ மாஸ்டருடைய மனசுல கண்டிப்பா நான் தான் இவ்வளவு பெரிய விஷயத்துலாம் மூல காரணமா இருந்திருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தானே? இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எனக்கு மனசுக்கு ஏத்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு? நீங்க இதில் தலையிடாதீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது இல்லை, நீ அந்த தியேட்டர்ல அவங்க இருக்கும் போது ஒருத்தனை அசோசியேஷன் பண்ணல, உன்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி நீ அவனை கொன்ன. ஆனா அந்த ஒரு நபர் மட்டும் சூசைட் பண்ணிக்கல. சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே நீ அவனை கொன்னுட்டேன். அவன் ஈஸியாக என்கிட்ட மாட்டிக்கினா, அதனால கொன்னுட்டேன். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் சடனாக இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட்ல அதிகப்படியான நபர்கள் நம்மளை கொல்றதுக்காக வந்தாங்க. இதுல தெரிய வர விஷயம் என்னன்னா, அந்த இதில் சண்டை போடும்போது நான் உன்னை திரும்ப பார்க்கவே இல்லை. நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க போல. ஏன் இப்படி பண்ற? நீ ஒரு அசோசியன்ஸ் தானே மாதிரி இருக்க. ரோஸ், எதுக்காக பிரின்ஸ் கிளான் வந்து த்ரோன்ல உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? மாஸ்டர், உங்களுக்கு தெரியல, அவங்களுடைய கண்ட்ரி அர்த்தமே இல்லாம பிரச்சனைகள்ல சமாளிச்சுட்டு இருக்குங்க. அதுவும் பவர் இருந்துமே ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமை மாற வேணாமா? அதுக்காக தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? உண்மையா சொல்ல போனா எனக்கு இந்த பாலிடிக்ஸ் பத்தில எதுவும் தெரியாது. ஏன்னா நான் ஓல்டு கண்ட்ரி பம்ப்கின் மாஸ்டரா இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல்லாம் தெரியாது. நான் வில்லேஜ்ல வாழ்ந்தவன். அதுக்குன்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்படி ஒரு தப்பான பாதையில போறதையும் சும்மா நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க, நான் தப்பான பாதையில போறேன்றது எனக்கு தெரியும். ஆனா எதுக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ உன்னுடைய ஸ்வாட மக்களை ப்ரொடெக்ட் பண்ண தானே பயன்படுத்துவேன். ஆமா, கணக்கில் அடங்காத பீப்புள்ஸை பாதுகாக்க இதை பயன்படுத்திருக்கேன். அதனால இந்த ஸ்வாட தப்பான வேலைக்கு நான் பயன்படுத்த வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா இருப்பினும் நீங்களும் இந்த இடத்துல அதே மாதிரி வேலையை தானே பார்த்துருக்கீங்க மாஸ்டர். எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்களும் என்ன மாதிரியே தான். இப்போ நான் இங்க இவங்க எல்லாரையும் கொண்டதுக்கான காரணம் பிரின்ஸை கொல்ல பண்ண வந்தாங்க, அவங்கள நான் தோக்கடிச்சேன். ஆனா நீ அப்படி கிடையாது, யாருக்கோ பப்பட்டு வேலை பாக்குறேன். எங்க பாருங்க, நான் அதெல்லாமே பண்றதுக்கு காரணத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் பிடிக்கும். அவங்க உயிர் ரொம்ப ஆபத்தில் இருக்காது, அவங்க சாக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்திருக்கேன். போப்பி என்கிட்ட சொல்லியிருக்கான், அவன் சொல்ற வேலையை நாங்க செஞ்ச எங்களுடைய ஆர்பனேஜ்ல இருக்கிற பசங்களை விட்டுருவானு. அப்பனா அந்த பசங்களை விட்டுட்டா மட்டும் நீ அப்படியே போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா அவங்களையும் உத்தரவாதம் பண்ண தான் போறோம். நீ இந்த வேலையெல்லாம் செய்யறத விட்டுட்டு அவனே அடிச்சு அந்த குழந்தைகளை நீயே காப்பாத்தலாம்ல? இல்ல மாஸ்டர், தேவையில்லாம நான் எதையும் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. நம்ம அதிகமா அப்பனா கான்வர்சேஷன் போதுமா? சண்டையில இறங்க போறேன். எனக்கு ஒன்னு அடிக்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு தான் மாஸ்டர் உங்களை காயப்படுதுன்னு எனக்கு மனசு எப்பவுமே வந்தது கிடையாது. பட் இருந்தாலுமே இப்போ வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட தயாரா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆன்சலட்டு ஆலுஷியா அப்புறம் குருணியை காமிக்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல அசோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆளுங்களை நிறைய பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க. என்ன இவனுக்கு அடிக்கடிக்க வந்துட்டு இருக்காங்க. ஆலுஷியா உன பக்கம் தரமா சண்டை போட்டு இருக்கேன். குருணியை தன்னால முடிஞ்சிருக்கு லாங்ஸோட வச்சு விரட்டி அடிக்கிறான். ஆன்சலட் உன்னை பக்கம் ஒருத்தனை அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அவனு மேஜிக் பவர் பயன்படுத்தி தன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறான். என்ன இவனுங்க இவ்வளவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறானுங்க, விடாத அவங்களை கொண்டு விட்டு வச்சா நமக்கு ஆபத்து வருவாங்கன்ற மாதிரி ஆலுஷியா சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஆன்சலட்டை சுத்தி அடிப்பான். மாஸ்டர் திரும்ப வருவான்ற மாதிரி அவனு கேட்க, நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு இன்னும் பக்கம் குருணியை கேட்க, இல்ல வெயிட் பண்ணுங்க, இந்த இதில் இருக்க எனிமிஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த இதில் இருக்க அழிச்சா மட்டும் தான் வேலைக்காவும். நம்ம மாஸ்டர் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அதனால அவரை நம்புவோம். ஏன் மாஸ்டர் என் கூட ஃபைட் பண்ண மாட்டீங்க? நீங்க என்ன தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிலாம் பண்ண வேலைக்காவது ஒரே என்ன கொண்டு அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு ரொம்ப தடையா தான் இருப்பேன். இல்ல கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன். அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண வர இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹீரோவும் அவளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு தெரிஞ்சு அடுத்ததுக்கு போட்டு அடிப்பான். அவ்வளவு ஷாக்காவா? என்ன இவங்க எப்படி பண்றாரு? மாஸ்டர் உண்மையிலே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் இந்த இதுல தெரியல, ஆனா நீங்க வின் பண்ணுவீங்க போல. அப்பனா விட்டு கொடுத்துரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அது மட்டும் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்கே ஃபெயில் ஆகிட்டேன். என்னுடைய ஆர்பனேஜை சேர்ந்த பசங்க எல்லாருமே இறந்துருவாங்க. என்னது? ஆமா, பேசிக்கலி அந்த போப்பு வந்து அவங்க எல்லாருமே ஆளுங்களை வச்சு ஆஸ்டேஜை பிடிச்சி வச்சிருக்கான். அதனால அவங்க சாகக்கூடாதுன்றதுக்காக எனக்கு இந்த மாதிரியான வேலை கொடுத்துருக்கான். நான் இதை கண்டிப்பாக செஞ்சு தாங்கணும். திரும்பி போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கோவத்தை நான் அதிகமாக தூண்டி இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஒன்றும் உங்களை ரொம்ப டென்ஷன் ஆகல. உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது. யாரும் எந்த இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நான் உங்களை அழிக்கணுன்றது இப்போ என்னுடைய வேலை. உண்மையிலேயே சொல்கிறேன் மாஸ்டர், நான் ஒன்றும் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது உங்களுக்கு. ரோஸ், நீ எப்பவுமே என்னுடைய நல்ல ஸ்டூடெண்டாக தான் இருக்க. நான் உன்னை மைண்டை மாற்றாம விட மாட்டேன். இப்போ எனக்கு வேற வழியில உன்னை அழிச்சு தாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது கேட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவ்வளோ கோவத்தோட வந்து ஹீரோ கூட ஃபைட் பண்ண. ஹீரோ இருந்தாலுமே பயங்கரமா சமாளிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அட்டாக் பண்ணதுல ஹீரோக்கு கணத்திலே வெட்டி வந்துருது. பரவாயில்லையா மாஸ்டர், இந்த அளவுக்கு சண்டை போடுங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த வயசுல கூட. என்னோட ஷீல்டும் ஸ்வாடும் நான் பயன்படுத்திருக்கேன். அப்படி இருந்துமே நல்லா சமாளிக்கிறீங்களே. ஆமா, பார்த்துடலாம். ரோஸா கண்டிப்பா நான் காப்பாற்றணும். அதுக்காக ரொம்ப ஆழமா வெட்டிட்டேன்னா அவ்வளோதான் செத்துருவான். அதனால சீக்கிரம் இதை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் அவள் சண்டை போடுறதுல நம்ம ஹீரோக்கு நிறைய வெட்டுகளை கொடுத்துட்டு உடம்புல ஹீரோவும் அந்த ஷீல்டை வச்சு ட்ரிக் பண்றேன், என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோ ஃபைனலாக ஒரு அட்டாக் பண்ண வருவா. அதுல இருந்து
பார்த்து அவனும் தள்ளி போயிட்டு தடுத்துறேன். அவ்வளவுதான், இப்ப அவ்வளவுதான் அவ கதைன்ற மாதிரி போட்டு வெட்டிடுவான் ஒரேடியா. ரத்தம் பயங்கரமா சுட்டுது அவனுக்கு. உன் கதை அவ்வளவுதான் ரோஸ். எப்படி மாஸ்டர் அந்த மூவ் பண்ணீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்றது சரிதான், பட் நான் செகண்ட் டைமும் அதே மாதிரி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி ஏமாத்த நினைச்சேன். நான் உன்னுடைய குரு, எனக்கே தெரியும் எப்படி நீ பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு. அதனால தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிறேன். ஆமா மாஸ்டர், நீங்க உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங் தான். ரெகுலர் மூவ் வச்சு நான் இப்போ தோத்து போயிட்டேன். எங்க பாரு ரோஸ், உண்மையை போலனா என்னுடைய டோஜோல சிறந்த ஸ்டூடெண்ட்ல நீயும் ஒருத்தியை நான் இழக்க விரும்பல. ஆனா மாஸ்டர் என்ன கொண்டுடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுடைய 2 கையால என்ன கொண்டுடுங்க. என்னால அதை பண்ண முடியாது. உன்னை நான் காப்பாத்தி ஆகணும். நீ இன்னும் உயிரோட வாழணும். இன்னும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு உனக்கு. நீங்க சொல்றது சரிதான் மாஸ்டர். மாஸ்டர் கார்டினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கமெண்ட் வர என்னாச்சு ரோஸுக்கு எப்படி அடிபட்டுச்சு? மாஸ்டர் குரோடேஜ் அவளை நல்லபடியாக இந்த இதுலேருந்து கூட்டு போக. சரி ஓகே, இப்போதைக்கு இவளுடைய ப்ளீடிங் நிறுத்துவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி ப்ளீடிங் நிற்க வைக்கிறாரு. நீங்க எப்படி வந்தீங்க? நான் இந்த இதில் ஆரோஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணி இந்த அசோசியேஷன் அவங்களை சேர்ந்து துரத்துன்னு வந்திருந்தேன். நான் அந்த இடத்துல பார்த்தா இவ ஓடிந்தா. அதில் தான் கண்டுபிடிச்சு வந்தேன். எதுக்கு கமெண்டர் எனக்கு உதவி பண்ணீங்க? நான் உங்களுக்கு ஒரு தடவை கூட யூஸ்ஃபுல்லாக இருந்ததே இல்லை. பயமூடல அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீல் பண்ணா இவளுக்கு ப்ளீடிங் நின்றுடுது. கவலைப்படாத, நீ இப்போ இவரோட தான் இருக்க. மாஸ்டர் உண்மையிலே என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? அது என்னன்னா, முதல்ல நான் ஆலிஷாக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உண்மையாக சொல்ல போன இந்த இடத்துல ரோஸ் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அவள் பண்ண தப்புக்காக தான் நான் அவளை இப்படி பனிஷ் பண்ணிருக்கேன். இவ பிரின்ஸ் அசோசியேஷன் பண்றதுக்காக துணிஞ்சிருக்கான். என்னது இது உண்மையா ரோஸ்? ஆமா மாஸ்டர், என்ன இன்டென்ஷனுக்காக இப்படி பண்ணிருக்கேன். ஆனா ஹீரோவும் இவ எல்லாமே அந்த ஜட்ஜோடைய போப்போடைய வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் இவ பண்ணிருக்கேன். இந்த விஷயத்தினால நம்ம இவளை மன்னிக்கணும். ஏன்னா இவனுடைய ஆர்பனேஜ் சேர்ந்த குழந்தைகள் எல்லாமே அவன் ஆஸ்டேஜா பிடித்து வச்சிருக்கானா. இவன் கொடுத்த வேலையை இவன் செய்யலன்னா அவங்களை கொண்டு மிரட்டி இருக்கான். இதனால அது தேட்டர்ல வந்து அந்த ஆளுங்களை கொண்டு இருக்கான். அவர் சொல்றது உண்மைனா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அப்பனா அந்த குழந்தைகளை சேஃப்டியா பாதுகாக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் வேலை. ஓகே மாஸ்டர். மாஸ்டர் கோட்டோகா, ரோஸ் வந்து இப்போ மாஸ்டர் மைண்ட் கிடையாது. இதுக்கு ஃபுல் மாஸ்டர் மைண்டே பார்த்தா என்னிஸ் தான். ஏன்னா இவ இந்த மாதிரியான விஷயம் பண்றதுல எனக்கு நல்லாவே தெரியும். இவெல்லாம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அப்படிலாம் இல்ல கமாண்டர், நீங்க வேற வாயமோடு இன்னும் நீ பேசக்கூடாது. ஏற்கனவே உனக்கு பயங்கரமா அடிபட்டுக்குது, சாவ பார்த்துக்கியா? அவ என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டான். அந்த போப்பு வந்து ஈஸியா பிடிச்சிடலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு. ஆனா நீ இப்படி பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி தான் அந்த போப்போடைய இடத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய தங்கச்சியை நான் காப்பாத்தினேன். அவ தான் அந்த இடத்துல தாமியா மாதிரி இந்த ரெசரக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பித்தலாட்டத்தை பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக மாத்தியாச்சு. இப்ப பிரச்சனை இல்லை. என்னது இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பனா இவ்வளவு நாள் நான் தப்பான காரியத்தை தான் பண்ணியிருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நான் இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் ரோஸ். எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் யாராலையும் உன்னை மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளோ அழுதுனே மாஸ்டர். இந்த இதில் நான் சாக விரும்பல. இப்போ எனக்கு உயிரோட போய் என்னுடைய ஆர்பனேஜில் இருக்கவங்கள பார்க்கணும். அப்படின்னா நான் உன்னை தூக்கின்னு போறன்ற மாதிரி அதுக்கப்புறம் தலைவனை கமெண்ட்டை தூக்க என்ன டெலிவரிக்கு தூக்கின்னு போற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். பண்றதையோ பண்ணிட்டு பேசுற பாரு. வா ஒழுங்கா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டு ஹீரோ இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக வரான். கோட்டகா ரோஸ் நல்லபடியாக பார்த்துக்கோ, இது போயிட்டு வரன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்ப ரொம்பவும் நன்றி மாஸ்டர்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவ்வளோ சொல்லிட்டு கிளம்புறான். என்ன பக்கம் பார்த்தா இந்த இதில் எல்லாம் பாலுங்க எல்லாருமே கொண்டுட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல அவனுங்க எல்லாருமே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் முடியல அவனால. மாஸ்டர் வர இருக்கும், கொஞ்சம் இதை பார்த்துக்கனாலே போதுன்ற மாதிரி சொல்ல மாஸ்டர் தானே இதை வந்துட்டுன்ற மாதிரி சொல்ல மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஹீரோ நடந்த விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கான். மாஸ்டர் கோட்டக்கா வந்து இப்போ ரோஸை பாதுகாப்பாக கூட்டம் போயிருக்காரு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா நல்ல விஷயம். இப்போ பிரின்ஸையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டம் போகிறது தான் மிச்ச வேலையப்பா. பரவாயில்ல, என்னுடைய வேலையை இந்த இதில் நான் சிறப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே உட்காந்து நாளியாக பேசிட்டு இருக்காங்க ட்ரைனிங் ஆகல. அப்போ ஆலிஷாக்கு ஒரு லெட்டரும் வருது. இனி தார சமுத்திரியோட இருக்கு. அப்போ பேலஸ்ல இருந்து வருதா சமன் பண்ணிருக்காங்க போலியே. தெரியல மாஸ்டர், என்ன இருக்கும் பார்க்கலாம். மாஸ்டர் இது சின்ன டேபிள் பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணிருக்காங்களா? அப்படியா சூப்பர். ஆனால் நம்மலாம் வேலைக்கு ஆகாது. நான்லாம் அந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டேன். மாஸ்டர் உங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க, இவ்வளோ சொல்லக்கூடாது. என்ன சொல்ற? நானும் கேட்கணும் மாஸ்டர். உண்மையிலே வேற லெவலில் நீங்க அங்கே போறீங்க பிரமாதம். ஆமா, பேலஸ்லாம் போறது ரொம்ப கனவு தெரியுமா என்னோட. உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆலிஷா நான் டிக்ளைன் பண்ண என்ன நடக்கும்? டிக்ளைன் பண்ணா சாவுதான்பா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ற குளிரணியும் 20 கிட்ட அதிர்ச்சவன். என்ன பக்கம் பார்த்து நம்ம இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. கண்டிப்பா என்னுடைய மாஸ்டர் இதெல்லாம் ஒத்து போறது இல்லை, ரொம்ப கஷ்டம் ஒத்துக்க வைக்கிறது. பார்க்கலாம் அவன் ஒத்துப்பா, நீ ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிலை நம்ம காமிக்க ஆகலாம். மாஸ்டர் கவலைப்படுத்தீங்க, ஒரு நாள் என் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துவேன். இன்னும் நீங்க நிறைய முயற்சி பண்ணி சாதிக்கணும். இந்த பக்கம் ஹீரோ ராயல் கேபிட்டல் வந்திருக்கேன். எல்லாம் முக்கியமான ஆளுங்க கூட உட்காந்து இதுக்கப்புறம் சாப்பிட போறான். ஹீரோக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்து கிங்கும் வர. கிங்குக்கு மரியாதை கொடுக்குற வகையில் எல்லாரும் ஏன் ஆலிஷாவும் அவங்க வந்து பிறகு எங்களை ரொம்ப இன்வைட் பண்ணதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ்லாம் எதுக்கு, என் பொண்ணை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அவ்வளவு பாதுகாத்திருக்கீங்க பத்தத்துக்கு. அதனால இது பிரச்சனை இல்லை. என்ன ராயல் கிங்கு கிட்டே இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பிரின்சஸ் நம்ம ஹீரோவையும் அப்புறம் இந்த ஆலிஷாவையும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கான சாப்பாடு எடுத்துன்னு ஹீரோக்கு ஒரே கோச்சமா இருக்கு. ஏன்னா இதுதான் முறை இந்த மாதிரிலாம் பண்றது. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த வெற்றியை கொண்டாடுன்ற மாதிரி சரக்கு அடிக்க எல்லாரும் குடிக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ குடிக்கிறது பார்த்துட்டு இவ்வளவு சிரிக்கேன். பரவாயில்லப்பா, நல்லாவே முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்லாம பிரைல் எங்களுக்கு உங்களுடைய நிறைய ரிப்போர்ட் கிடைச்சது. அந்த சண்டையில நீங்க மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்களாமே அந்த இடத்துல இருந்து. ஆமாப்பா, இவருடைய சண்டை வேற லெவலா இருக்கு. திரும்ப பார்க்கவே பிரமாதமா சண்டை போறாரு. அதுவும் இல்லாம இப்போதைக்கு என்னுடைய பொண்ணுக்கு வந்து பிரின்சஸ் கிளான கட்டி வைக்க போறேன்னா அதனால இவ்வளவு ஏற்பாடுகள். அதனால முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த அரசனை அவனை ஆக்கிறதுக்காக நான் தயாரா இருக்கேன். அப்பனா இதுக்காக தான் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்மள கேட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிக்க. அப்புறம் பிரைல் கண்டிப்பா நீங்க இந்த இதுலயும் வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்லா இருக்கும். உங்களுடைய திறமை அபாரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் சொல்றேன். அப்பா நீங்களாம் ஏன் இப்படி பண்றீங்க? அவருக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அவர்கிட்ட. ஆனா ஆலிஷாவும் கிங் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடுறோம். பட் இருந்தாலுமே மாஸ்டர் வந்து அங்க நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க இருக்காரு. வேணா அங்க அமிச்சு வைங்க அவங்கள. முக்கியமான விஷயம், என்னுடைய மாஸ்டருக்கு பதில் நான் கூட வரதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா என்னுடைய மாஸ்டர் தான் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன். இதை கேட்டு கிங்கும் அவர் தான் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனா அதை நானும் ஏத்துக்கிறேன்னு அவரு சொல்ல திருப்பேன். இதை கேட்டு நம்ம ஆலிஷா ஃபீல் பண்ணிட்டு அழுகுறான். அடி எங்கப்பா நல்ல விஷயம், என்னுடைய மாஸ்டர் கிங் மேஜிஸ்ட்ரேட்
கெமிஸ்ட்ரி வந்து ஒரு வழியை திறமசாலியான்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இவ்வளவு டென்ஷனா வரது இல்லையவன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவை பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தந்து கிளம்பி இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஏய் இந்த பிளேட் என்னப்பா ராயல்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா தாராளமா யூஸ் பண்ணிக்க பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் மீவி சமைச்சு வச்ச எல்லா சாப்பாடையும் திருப்திகரமா சாப்பிட்டு இருக்கான். அவ கூட அந்த லைஃப் என்ஜாய்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஹீரோக்கு. இன்னொரு பக்கம் இப்ப கிடைச்ச எல்லா விதமான பெருமைகளும் புகழும் எங்க அப்பாவாலதான் வில்லேஜுக்கு எப்ப நான் திரும்பி போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ராயல் பேலஸ் வந்து என்ன இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. நீ உண்மையில வேற லெவலியா பெரிய மனுஷன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீவியும் சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ரோஸும் கமாண்டரும் வந்து போயிட்டு இருக்கும் போது மரத்துக்கு இடையில இருந்து இந்த அசாசியன் மொத்த பேரும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கடந்து போக இன்னும் பக்கம் ஹீரோவோட வீட்டை காமிக்க ஹீரோவோடைய அப்பாவும் எங்க பாத்தியா என்னுடைய பையனை கிங்கே கூப்பிட்டு பாராட்டு இருக்காரு. அவன் நிறைய விஷயம் மாத்திருக்கான் அந்த அதனால அவனுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் தான் கொடுத்துருக்காங்க. என்னது கொடுங்க பாக்கலாம். ஆமா உங்க பையனுடைய உண்மையான பேரு கிங்கே கூப்பிட்டது என்னன்னா மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனா. அதுக்கு சரியான ஆள் தான் உங்க பையன். ஆமா எனக்கு தெரியும். என் பையன் தான் இந்த கண்ட்ரிலேயே ஃப்ரம் ஓல்டு கண்ட்ரி பம்கின் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் ஆவான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங்லான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சீசன் 2 வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல வந்து மறக்காம அதிகம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது எனக்கு போதும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல இந்த சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங்ன்றதையும் கூடவே பம்கின் எமர்ஜியும் அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சா மட்டும் லைக் மட்டும் போடுங்க. அது எனக்கு போதும். சரிங்களா, இந்த வீடியோ முடிச்சுப்பா.